அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நாளைக்கு 21ஆம் தேதி நடக்க இருக்குங்கிறப்ப அதுக்காக பிரம்மாண்டமான 100 அடி கொடிக்கம்பத்தை நிறுவுறதுக்கு கிரெயின் தூக்குறப்ப திடீர்னு விழுந்த செய்தி இன்றைக்கி எல்லா வலைதளங்களையும் வரது நம்ம அறிஞ்ச விஷயந்தான். இது அலட்சியமா அல்லது அபசகனமா அப்படின்னு அந்த தாவேக்கா தொண்டர்லாம் அலறது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பயங்கரமான உயிரை வாங்கக்கூடிய ஒரு கிணறு ஒன்று இருக்குது, அது நாளைக்கு என்ன செய்ய போதோங்கிற ஒரு பொருளை அங்கே கிளம்பி எல்லாரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இப்படி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இது சகனம் சரியில்லைன்னு சில வயசு முதிர்ந்த ஆளுகள்லாம் சொன்னாலும் போயா பெருசு அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்துகிற மாதிரி இளைஞர்கள்லாம் ஆர்வமாக அந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திக்குன்னு நிமிடங்கள் கடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கொடிக்கம்பம் விழுந்ததில் தன்னுடைய காரு சுத்தமாக நொறுங்கிருச்சுன்னு அந்த காருடைய உரிமையாளர் புலம்பக்கூடிய காட்சியும் பலருக்கு வருத்தத்தை கொடுக்குது. இப்படி பல செய்திகளை இன்னும் எதிர்பார்க்காத வெளிவராத சில செய்திகளையும் நீங்கள் சில நிமிடங்கள் கவனமாக கேளுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடக்கும். இது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், மிக பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு மாநாடாக இருக்குன்னு சொன்னது எல்லாருக்கும் தெரியும். அவர் எதை விளைச்சி சொன்னாருன்னே தெரியல. உண்மையிலேயே எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக தான் அந்த மாநாட்டுக்கு முதல் நாளே ஆளாயிடுச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீட் மீடியா, எல்லா மீடியாவாக இருக்கட்டும், எல்லா தொலைக்காட்சிகளாக இருக்கட்டும், எல்லா யூடியூப் சேனல்களாக இருக்கட்டும், எல்லா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஒரே செய்தி என்னென்னா தாவேக்கா மாநாட்டில் கொடியேற்ற உயர்த்தப்பட்ட 100 அடி கொடிக்கமாக சாஞ்சிருச்சு. இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா அந்த சுற்றிலும் நூற்றுக்கணக்கான அந்த தொண்டர்கள் நின்றுருக்கிறாங்க. நல்வாய்ப்பாக அது சாகிறத பார்த்துட்டு எல்லோரும் செத்தறி ஓடுறாங்க. அதில் விட ஒரு எச்சரிக்கையாக அந்த கம்பத்துக்கு மறுபக்கம் போனதுனால தப்பிச்சாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 100 உயிர்கள் இன்றைக்கி பலியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எப்படி ஆச்சு அப்படிங்கிற கேள்வி வர்றப்ப அந்த கிரெயினில் போட்டிருந்த அந்த பெல்ட்டு லூஸ் ஆகி விழுந்துருச்சுங்கிறாங்க. அது எப்படிங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இதை நீங்கள் உயர்த்துறப்ப அந்த பெல்ட்டை நீங்கள் செக் பண்ண மாட்டீங்களா? இது எவ்வளோ பெரிய ஆபத்தை உருவாக்கி இருக்குன்னு பலரும் கேள்வி கேட்டு தொலைக்கிறப்ப நாங்கள் என்ன வேணுண்டா செஞ்சோம் அப்படின்னு ஒரு அலட்சியமான பதிலை சொல்கிறதாகவும் சிலர் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்ட விஜய் அவர்கள் அதிர்ந்து போயிருக்கிறாரு. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இன்னொரு 19 வயது இளைஞர் உயிரிழந்திருக்கிறார் இந்த மாநாட்டுக்காக. அந்த மாநாட்டுக்காக வரவேற்பு பதாதைகளை தமிழ்நாட்டில் பல இடங்கள்லையும் தாவேக்கா தொண்டர்கள் ரொம்ப ஆர்வமாக வச்சுக்கிட்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள இனாம் கரிசல் குளங்கிற ஊரில் செல்லக்கனிங்கிற ஒரு மகன் காளீஸ்வரனுங்கிற பையன், 19 வயசு பையன். அவர் 2ஆம் ஆண்டு பட்டப்படிப்பு படிச்சுக்கிட்டு வர்றாரு. தன்னுடைய மகன் படித்து முன்னேறி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவான், நம்மளுக்கு பிற்காலத்தில் உதவியாக இருப்பான்னு ரொம்ப அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அவங்க அப்பா அம்மா இன்றைக்கி கதறி அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. நான் வேணான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டான், எங்கள் பேச்சையெல்லாம் மீறி ஆட்டம் போட்டான், இன்றைக்கி அடங்கி போயிட்டானேன்னு சொல்லி அவங்க அழக்கூடிய காட்சி எல்லாருடைய நெஞ்சை பிழியக்கூடியதாக இருக்குது. அப்படி அந்த காளீஸ்வரன் என்ன பண்ணார்னா இந்த மாநாட்டுக்கு வர்றவங்களை வரவேற்று பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ்களை அடித்தாங்க. அந்த ஃப்ளெக்ஸில் அடிக்கிறப்ப அதை நிறுவுறதுக்காக நீளமான இரும்பு கம்பியில் அப்படி தூக்கிட்டு போவார்ல, அப்படி தூக்கிட்டு போகிறப்ப இவர் தலைக்கு மேலே மெயின் இபி லைன் போகிறத அவர் கவனிக்க விட்டுட்டார். அப்போ அந்த இரும்பு கம்பி என்ன பண்ணுது, அந்த மெயின் லைனில் பட்ட உடனே உயரழுத்த மின்சாரம்ல ஒரே தட்டி இவரை தூக்கி வீசிடுது. அலறிக்கிட்டு போய் எட்ட விழுகிறாரு, மூச்சை ஆகி கிடக்கிறாரு. அங்கே உள்ளவெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் மூலயமா மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. இல்லைங்க உயிரிழந்துட்டாருங்கிற ஒரு செய்தி வருது. இதை விபத்தாக எடுத்துக்கிட்டு வன்னியம்பட்டி காவல் நிலையம் வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. என்ன வழக்கு பதிவு செய்தாலும் போன உயிர் திருப்பி வரப்போகிறது இல்லை. இப்போ இளைஞர்கள் இப்படி ஆர்வமாக செய்கிறதுனால அவங்க உயிருக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வருது. இதையெல்லாம் அந்த இடத்துல இந்த பெரிய ஆளுங்க வழிநடத்துறது இல்லையா? சிறியார்கிட்ட வெள்ளாமை வீடு சேராதுன்னு அந்த காலத்தில் பெரிய மனுஷங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் ஆகிப்போச்சுன்னு சொல்லி இப்போ பெற்றோர்கள்லாம் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய இடத்துல காரு நிறுத்துறதுக்குன்னு ஒரு கார் பார்க்கிங்னு ஒரு பெரிய ஏரியா ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த பகுதியில்
70 அடி ஆழம் உள்ள ஒரு பெரிய கிணறு இருக்குது, விவசாய கிணறு. அந்த கிணறுக்கு காம்பவுண்டுகளும் கிடையாது, சுற்றுப்பட்ட சுவர்களும் கிடையாது. தூரத்துலேருந்து வந்து தூரத்தில் பார்த்தா அந்த கிணறு இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த பார்க்கிங் ஏற்பாடு பண்ணுறாங்க. இரவு நேரங்களில் பார்க்கிங் பண்ண வரேன்னு சொல்லி விறுவிறுன்னு கிணத்துக்குள்ளே கார்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் அலற ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிணறு நாளைக்கு யாரும் உயிர்களை வாங்குறதுக்கு காத்திருக்காங்கிற பயம் ரொம்ப பேருக்கு பிடிச்சி வந்திருக்குது. இதையெல்லாம் முன்னெச்சரிக்கையாக பார்த்து அதுக்கு ஒரு தடுப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்தணுங்கிற பரபரப்பான பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. எதுலேயுமே பிரம்மாண்டத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய உயிர்களை பலி வாங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக எதையும் செஞ்சால் உயிர் போனதெல்லாம் இளைஞர்களாகவும் தொண்டர்களாகவும் ரசிகர்களாகவும் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த தலைவர் மட்டும் என்ன பண்ணுவார், அந்த மாநாட்டுக்கு பக்கத்தில் ஒரு கேரவான் வேனுக்குள்ளே ஏசி எல்லா சகல வசதிகளோடு வந்து அந்த மாநாடு துவங்க அவர் வர்ற பல நிமிடங்கள் வரைக்கும் அந்த கேரவனுக்குள்ளே தான் இருந்துட்டு அப்படி சொகுசாக வந்துட்டு போயிடுவார். கஷ்டப்படுறது, பாதிப்படைகிறது, உயிரிழக்கிறதுலாம் தொண்டர்களும் ரசிகர்களும் கட்சிக்காரர்களுமாக தான் இருக்குதுன்னு சொல்லி மிக கவலையாக சில தாய்மார்கள் வந்து அவங்கவுங்க வீட்டில் கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி மாநாடாக இருந்தாலும் அந்த தலைவர்கள் வந்து தன் கட்சிக்கு வரக்கூடிய தொண்டர்கள் வந்து நல்லபடியாக வந்துட்டு பாதுகாப்பாக திருப்பி போகணுன்னு தான் நினைப்பாங்க. அப்படித்தான் விஜய் அவர்களும் நினைப்பார். ஆனால் அப்படி அவங்க வர்றதுக்கும் அந்த நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பு வழிமுறைகளையும் மிக சிறப்பாக செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த தலைவருக்கு இருக்குது. அந்த தலைவர் தான் என்ன பண்ணணும், அதுக்கான சரியான ஒரு டீமை போட்டு முறையாக செய்யணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் இருக்கிறப்ப ஐயோ நடக்கிற நிகழ்ச்சிலாம் பார்த்தா ஒரு அபசகனம் மாதிரி இருக்கே அப்படின்னு பலரும் புலம்புறாங்க. நாளைக்கு ஏதாவது விபரீதங்கள் நடந்துருமோங்கிற கவலையும் பயமும் பலர்கிட்ட தொத்திக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தாவேக்காவுடைய முக்கியமான நிர்வாகிகள் பேசும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு நாங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய மிக பிரம்மாண்டமாக இந்த மாநாட்டை நடத்தி காட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மிக தைரியமாகவும் தெம்பாகவும் தொண்டர்களுக்கு ஆறுதலாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த மாநாடு நல்லபடியாக நடக்கணும், அந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் கட்சிக்காரர்களும் நல்லபடியாக வந்துட்டு நல்லபடியாக அவங்க சுகமான முறையில் வீடு போய் சேரணுங்கிற வாழ்த்தையும் நம்ம வந்து தெரிவிக்கிறதோட அதற்கான ஏற்பாடுகளையும் குறிப்பாக விஜய் அவர்களும் அந்த பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் போன்றவர்களும் செய்யணுங்கிற ஒரு கோரிக்கையும் வேண்டுகோளையும் வைத்து இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகளும் நாளை நடைபெற இருக்கிற அந்த மாநாட்டு செய்திகளையும் தொடர்ந்து வெளியிடக்கூடிய நமக்கு நம்ம சேனலை ஆதரித்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். என்று மணிந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.